நம்ம உடம்புல ஏதாவது ஒத்துக்காத பொருள் பட்டால் அந்த இடத்துல வந்து தோல் தடித்து செவந்து வீங்கி அரிப்பு வந்து ஏற்படலாம். யாருக்கு எப்படி வரும் அப்படின்றத வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன், உங்கள் பாட்டிக்கு வந்து முடி நரைச்சிருக்கு, உங்கள் பாட்டி உங்கள் தலையை தொடுறாங்க அல்லது நீங்கள் உங்கள் பாட்டி தலையை தொடுறீங்க, அது ஒட்டுமா அவங்களுக்கு? ரொம்பவே முக்கியம். எடுக்க எடுக்க தான் இது வந்து சேஞ்சஸ் வருமே தவிர எடுத்த உடனே வந்து சேஞ்சஸ் வந்து எதிர்பார்க்கறது நடக்காத ஒரு காரியம். நிச்சயமாக சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிறமி குறைபாடுடைய தன்மை, அதனுடைய வீரியம், அதனுடைய வேகம், அதனுடைய அளவு இதெல்லாம் பொறுத்து சிகிச்சையினுடைய தன்மையும். ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் செந்தில்குமார் சார் தான் இருக்காரு. எஸ், வணக்கம் சார். வணக்கம். எஸ் சார், இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ஸ்கின் அலர்ஜி வந்துட்டு வருது. ஸோ முதல்ல வந்துட்டு இது எதனால வருது சார்? ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. தோல் நோய் அப்படின்னு நம்ம காமனாக சொல்லலாம். அந்த தோல் நோயில் அர்டிகேரியா இருக்கு, சொரியாசிஸ், எக்ஸீமா, லிச்சன் பிளானஸ் அண்ட் விட்டிலிகோ அண்ட் அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ், இந்த மாதிரி நிறைய தோல் நோய்கள் வந்து இருக்கு. ஒவ்வொரு தோல் நோயும் ஒவ்வொரு காரணத்தினால வரலாம். உதாரணத்துக்கு இப்போது சொரியாசிஸ் அண்டு லிச்சன் பிளானஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தோல் நோய்கள் வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லுவாங்க. நோய் எதிர்ப்பு தன்மை குறைபாடுனால வரலாம். இப்போ அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்றது வந்து நம்ம உடம்புல ஏதாவது ஒத்துக்காத பொருள் பட்டால் அந்த இடத்துல வந்து தோல் தடித்து செவந்து வீங்கி அரிப்பு வந்து ஏற்படலாம். ஒரு சிலருக்கு கோல்டும், ஒரு சிலருக்கு சில்வரும், ஒரு சிலருக்கு மற்ற மெட்டல் கூட அலர்ஜியை வந்து ஏற்படுத்தலாம். நிறைய பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க, காதில் தோடு போடுறாங்க அப்படின்னா அலர்ஜியாக இருக்கும், மூக்கில் தோடு போடுறாங்க, மூக்குத்தி போடுறாங்க அப்படின்னா அலர்ஜியாக இருந்திருக்கும், செயின் போட்டால் கூட அலர்ஜி ஆகும். ஸோ ஒவ்வொரு தோல் நோய்க்கும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் உண்டு. ஒவ்வொரு தோல் நோயை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதை நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே சார், இந்த விட்லிகோ பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் சார். வெண்புலின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. இது வந்துட்டு எப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்காது, ஏதோ ஒருத்தருக்கு தான் இருக்கும். இப்போ பார்த்தா வந்துட்டு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு வந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு இது இந்த வெண்புலி வந்துட்டு எதனால் சார் வருது? வெண்புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு நிறமி குறைபாடுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனையாகும். இது வந்து நோய் அப்படின்னு சொல்றதை விட குறைபாடு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெலானைன் அப்படின்ற ஒரு பிக்மெண்டேஷன் தான் நம்ம உடம்புல தோலினுடைய நிறத்தை வந்து தீர்மானிக்குது. அப்படி அந்த நிறமி வந்து நம்ம கலரை வந்து தீர்மானிக்கும் பொழுது அந்த நிறமி எங்கேயாவது குறைவாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்துல வெள்ளைப்புள்ளி வந்து தோன்றலாம். ஓகே சார், இப்போ வந்துட்டு வெண்புலி வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி சார் ஸ்டார்ட் ஆகும்? சின்னதாக ஸ்டார்ட் ஆகுமா, ஒரு சர்க்கிள் மாதிரி சின்னதாக ஸ்டார்ட் ஆகுமா, இல்லை வந்துட்டு உடம்புல வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு பெருசாக வந்துட்டு படர்தாமரையெல்லாம் வரும்ல சார், அந்த மாதிரி வந்துட்டு பரவுமா சார்? ஒரு சிலருக்கு கடுகு மாதிரி ஸ்டார்ட் ஆகும், ஒரு சிலருக்கு பருப்பு அளவு ஸ்டார்ட் ஆகும், ஒரு சிலருக்கு காயின் அளவுக்கு ஸ்டார்ட் ஆகும், ஒரு சிலருக்கு இர்ரெகுலராக ஸ்டார்ட் ஆகும். யாருக்கு எப்படி வரும் அப்படின்றத வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அவங்களுடைய நிறமி குறைபாடுடைய தன்மையை பொறுத்து, தோலினுடைய தன்மையை பொறுத்து அவங்களுக்கு அந்த ஷேப், சைஸு, கலர் எல்லாமே வந்து மாறுபடலாம். இப்போது ஒரு நிறமி குறைபாடு வருது அப்படின்னா உடனடியாக எல்லா இடத்துக்கும் அது வந்து பரவாது. ஒரு சிலருக்கு வந்து இப்போ ஒரு பட்டாணி சைஸில் வருது அல்லது ஒரு காயின் சைஸில் வருது அப்படின்னா வருஷக்கணக்காக அது வந்து அப்படியே கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மிக விரைவில் அது வந்து பரவக்கூடிய வாய்ப்புகளும் வந்து உண்டு. ஸோ இந்த தோல் நோய் வந்து விட்டிலிகோ வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. பட் ஏர்லி ஸ்டேஜ்லேயே அதை கன்சிடர் பண்ணுறது நல்லது. ஓகே சார், இப்போ வந்துட்டு எப்படின்னா இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிட்டா வந்துட்டு ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா சரியாகிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு சிலர் வந்துட்டு எப்படி சொல்கிறாங்கன்னா, நீ இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிட்டா ஸ்டார்டிங் வேணால் உனக்கு வந்துட்டு சரியாகிற மாதிரி இருக்கும், ஆனால் போக போக ஃப்யூச்சரில் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு நிறையவே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையா சார் இல்லை பொய்யா சார்? அது நிச்சயமான உண்மை தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோலினுடைய அடிப்பகுதியிலிருந்து தான் அந்த வெண்புள்ளிகள் வந்து ஆரம்பிக்குது. அங்கே தான் அந்த நிறமிகள் வந்து இருக்குது. அங்கே ஒரு குறைபாடு ஏற்பட்டது அப்படின்னா அது வெளியே தெரியறதுக்கு 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ அல்லது பல வருஷம் கூட ஆகலாம். ஸோ இப்போ ஒரு இடத்துல வந்து வெண்புள்ளி இருக்குது அப்படின்றதுக்காக அந்த இடத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு இடத்துல வராது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ கடுமையான சிகிச்சைகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோதெரப்பி, லேசர் மூலமாக பண்ணுறது, இந்த மாதிரி கடுமையான சிகிச்சைகள் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் அந்த வெண்புள்ளிகள் மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டே தவிர மற்ற இடத்துல வராது அப்படின்னு நம்ம எதுவுமே அஷூரன்ஸே கொடுக்க முடியாது. அதை விட அந்த வெண்புள்ளி வந்து ஒரு நார்மலான ஒரு பிரச்சனை தான். அது வந்து உயிருக்கோ உடம்புக்கோ எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து உண்டு பண்ணாது. ஆனால் அதுக்கு எடுத்துக்கிற சிகிச்சையானது ரொம்ப மோசமான பின்விளைவுகளும் பக்க விளைவுகளும் இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகே சார், இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த வெண்புலி வந்துருச்சுனாலே வந்துட்டு ஐயோ எனக்கு ஏதோ பெரிய நோய் வந்துருச்சு, இந்த
யாருக்குமே வராம எனக்கு மட்டும் ஏன் வந்துருச்சு, இது வந்துட்டு ஒரு சின்ன இடத்துல ஒரு கையிலயோ இல்லை கால்லையோ வந்துச்சுன்னா என் உடம்பு ஃபுல்லாக பரவிடும், என்னை எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி பார்ப்பாங்க, எனக்கு வந்துட்டு பார்க்கவே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு, ஏன் இது எனக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? நிச்சயமா நீங்கள் சொல்றது வந்து 100% உண்மை. அது படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, படித்தவங்களா இருந்தாலும் சரி, இந்த மனக்கவலை வந்து இருக்கத்தான் செய்யும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வெளி தோற்றத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான அருவருப்பு. ஆனால் உண்மையிலேயே வெண்புள்ளி மற்றவங்களுக்கு வந்து பரவாது, இது வந்து ஒரு தொத்து நோய் கிடையாதுன்றதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஐபிஸ், நம்முடைய முன்னாள் இந்திய தலைமை நீதிபதி ஒருத்தருக்கு கூட அவருக்கு இந்த வெண்புள்ளி இருந்திருக்கு. அவர் கேரளாவில் கவர்னராக இருந்து கூட ரிட்டையராக இருந்திருக்காரு. ஸோ இந்த வெண்புள்ளி அப்படி இருக்குது அப்படின்னா அதை நினச்சி நீங்கள் மனக்கவலையோ அல்லது மனப்பதட்டமோ வந்து வர தேவையே இல்லை. இது வந்து அடுத்தவங்களுக்கு பரவாது, ஒரு விதமான அருவருப்பை ஏற்படுத்தலாமே தவிர உங்களை தொடர்றது மூலமாகவோ, நீங்கள் மற்றவங்களை தொடர்றது மூலமாகவோ, நீங்கள் குழந்தைங்களை தூக்கிறது மூலமாகவோ இது அடுத்தவங்களுக்கு பரவாதுன்றதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்ன இருக்கோ அதை வந்து மனதளவில் ஏற்றுக்க கற்றுக்கணும். இந்த வெண்புள்ளியினால் நம்ம உடம்புக்கோ அல்லது உயிருக்கோ அல்லது உடல் இயங்கியலுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்றத சரியாக புரிஞ்சுக்கணும். நம்ம அழகு நாம் வந்து போற்றினால்தான் நம்ம அழகை மற்றவங்க வந்து பாராட்டுவாங்க. ஸோ நாம் என்ன இருக்கோ அதை ஏற்றுக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா கிரெடிட்டும் நமக்கு வரும். அதாவது தோற்றம் அதில் வந்து எந்த ஒரு முன்னேற்றமுமே கிடையாது, நம்முடைய உழைப்பில் தான் முன்னேற்றம் இருக்குது அப்படின்றத நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். கரெக்ட் சார் நீங்கள் சொன்னது. ஆனாலுமே வந்துட்டு நானுமே பஸ்லலாம் ட்ராவல் பண்ணும்போது நிறைய பேரை பார்த்துருக்கேன். இப்போ அவங்களுக்கு மட்டும் வந்துட்டு ஸ்கின் டோன் வந்துட்டு ரொம்ப ஒயிட்டாக இருக்குது அப்படின்றப்போ அவங்க பக்கத்தில் உட்காரதுக்கு கூட வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு அருவருப்பாக பார்ப்பாங்க அவங்கள. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், பெரியவங்களுக்காக இருக்கட்டும் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்குமே, நான் காலேஜ் படித்த டைம்லேயும் இருந்திருக்கு. ஸோ வந்துட்டு நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தா அவங்க பக்கத்தில் உட்காரதுக்கு கூட வந்துட்டு யோசிப்பாங்க, இவங்க பக்கத்தில் நம்ம உட்காரணுமா அப்படின்ற மாதிரி. அந்தளவுக்கு வந்துட்டு அது ஒரு மோசமான ஒரு விஷயம் இல்லைல்ல சார்? நிச்சயமா இது வந்து ஒரு தவறான கருத்து. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்புள்ளி அதாவது விட்டிலிகோ அல்லது லீகோடெர்மான்னு சொல்லக்கூடிய பிரச்சனை வந்து ஒரு தொற்று நோய் கிடையாது. அவங்க உடம்புல நிறமி குறைபாடு. ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன், உங்கள் பாட்டிக்கு வந்து முடி நரைச்சிருக்கு, உங்கள் பாட்டி உங்கள் தலையை தொடுறாங்க அல்லது நீங்கள் உங்கள் பாட்டி தலையை தொடுறீங்க, அது ஒட்டுமா அவங்களுக்கு? இல்லை. ஏன் அந்த வெள்ளையா முடி ஆகுது? இதனால அவங்களுக்கு வயசாகிட்டே வருது. வயசாகும் பொழுது அந்த நிறமி குறைபாடு ஏற்படுதல் அப்படின்றது வந்து ரொம்பவே இயல்பானது. ஸோ இப்போ வெள்ளை முடியை நம்ம தொட்டா அது பரவுமா? இல்லை, பரவாது. ஒட்டுமா? அதே மாதிரி தான் வெள்ளைத்தோலை தொட்டாலும் நமக்கு ஒட்டாது, பரவாதுன்றதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே அவங்க கூட நம்ம நெருங்கி பழகி அவங்களுடைய தாழ்வு மனப்பான்மையில இருந்து அவங்கள வெளிக்கொண்டு வரணுமே தவிர நாம் அவங்கள வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் சொன்னது எல்லாமே ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி இருந்த ஒரு பிரச்சனை தான். அதாவது வெண்புள்ளி வந்தவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறதும் அவங்க மேலே அவங்கள வந்து தொடாமல் இருக்கிறதும் இது 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு தான். ஆனால் இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் வெண்புள்ளியை பற்றி நல்ல விழிப்புணர்வு ஏற்படுறதுனால அவங்க இப்போது இந்த மாதிரியான நடவடிக்கைகளை வந்து ஈடுபடுறது இல்லைன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே சார். இப்போ வந்துட்டு பெரியவங்களுக்கு வருதுன்னா கூட ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. சின்ன சின்ன பசங்களுக்குமே வந்துட்டு இந்த வெண்புள்ளின்றது வருது. எதனால் வந்துட்டு சின்னவங்களுக்குமே வருதுன்றப்போ அது எதனால் சார்? அவங்க உடம்புல வந்துட்டு அந்த சத்து இல்லை அப்படின்றது ரீசனா, இல்லை வேற ஏதாவது ரீசன் இருக்கா சார்? உண்மையிலேயே ஆக்சுவலி அந்த வெண்புள்ளின்றது வந்து நிறமி குறைபாடுனால வர்றது அப்படின்றத வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த நிறமி வந்து அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த வெண்புள்ளிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. ஒரு சில குழந்தைங்க வளர வளர அந்த வெண்புள்ளிகள் வந்து தானாக மறைஞ்சு போயிடும். ஒரு சில குழந்தைங்களுக்கு வளர வளர அது அதிகமாகக்கூடிய வாய்ப்புகளும் வந்து உண்டு. ஸோ இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். ஸோ இதனால தான் வந்து அந்த வெண்புள்ளி அதிகமாகுதுன்னு சொல்ல முடியாது, இதனால தான் வந்து குறையுதுன்னு சொல்ல முடியாது. நிறமி குறைபாடு தான் முக்கியமான காரணம். அந்த நிறமி குறைபாடு எப்படி வரும், எதனால் வரும்ன்றதை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஓகே சார். இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கணும், ஏன்னா இப்போ வந்துட்டு சித்தாவோ இல்லை நம்ம ஹோமியோபதி அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா லாங் டேர்ம் ப்ராசஸ். ஸோ வந்துட்டு நான் சீக்கிரமாக க்யூர் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் மெடிசன் போயிட்டு எடுக்கிறேன். ஆனால் அது வந்துட்டு எனக்கு ஃபியூச்சரில் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றப்போ நான் என்ன பண்ணணும் சார் அந்த இடத்துல? ஒரு டென்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸி. 1 மணி நேரத்தில் வந்து ஒரு டென்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணிடலாம். பட் அதனுடைய ஸ்டெபிலிட்டி வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. அட் த சேம் டைம் ஒரு பில்டிங் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய பேஸ்மெண்ட்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஹோமியோ அண்ட் அதர் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் வந்து உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும், ஆனால் டைம் எடுக்கும். நீங்கள் இம்மீடியட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டமில் அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ ஹோமியோவோ அல்லது அதர் ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டமோ நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பொறுமையும் நிதானமும் ரொம்பவே முக்கியம். எடுக்க தான் இது வந்து சேஞ்சஸ் வருமே தவிர எடுத்த உடனே வந்து சேஞ்சஸ் வந்து எதிர்பார்க்கறது நடக்காத ஒரு காரியம். இப்போ வந்துட்டு ஹோமியோபதியில் வந்துட்டு ஃபுல்லாக இதை கியூர் பண்ண முடியுமா சார்?
விட்டிலிகோ லீகோடர்மா ப்ராப்ளத்துக்கு க்யூர் அப்படின்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு டிசார்டர், குறைபாடு தான் இது. ஸோ இந்த குறைபாடை நம்ம நிவர்த்தி செய்ய தான் முடியுமே தவிர க்யூர், அதை குணப்படுத்துதல் அப்படின்றது வந்து முடியாது. ஸோ ஹோமியோபதியில் நல்ல எஃபெக்டிவ் மெடிசன்ஸ் இருக்குது. சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ்னு சொல்லுவோம். ஒவ்வொரு நோயின் அறிகுறிகளை கேட்ட ஹோமியோபதி மருந்துகள் வந்து அந்த நோயினுடைய தன்மைக்கேற்ப அதனுடைய அளவுக்கேற்ப நம்ம கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்க வாய்ப்புகள் வந்து உண்டு. ஓகே சார், எவ்வளோ டைம் எடுத்துக்கும்னு சொல்கிறீங்களா? இப்போ வந்துட்டு இங்கிலீஷ் மெடிசன்னா வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு ரிசல்ட் இருக்கும், ஆனால் ஃப்யூச்சரில் மறுபடியும் அது வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது. இதே ஹோமியோபதியோ இல்லை நம்ம சித்தாவோ எடுத்துக்கும் போது நமக்கு அதுக்கான ஒரு பர்டிகுலர் டைம் அப்படின்ற ஒரு டைம் பீரியட்னு ஒன்று இருக்குல்ல சார்? ஸோ அப்படின்றப்ப இப்போ ஹோமியோபதியில் வந்துட்டு எவ்வளோ நாள் எடுத்துக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிறமி குறைபாடுடைய தன்மை, அதனுடைய வீரியம், அதனுடைய வேகம், அதனுடைய அளவு, இதெல்லாம் பொறுத்து சிகிச்சையினுடைய தன்மையும் நேரமும் வந்து வேறுபடலாம். ஸோ எல்லாருக்குமே இந்த டூரேஷனில் எடுத்தால் சரியாக போயிடும் அப்படின்னு நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் எடுக்க எடுக்க நல்ல சேஞ்சஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. ஓகே சார், இப்போ வந்துட்டு இந்த வெண்புலி இருக்குது அப்படின்றப்போ அவங்க வந்துட்டு என்ன மாதிரியான ஃபுட் வந்துட்டு ஃபாலோ பண்ணும்? இப்போ வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, ஓகே. ட்ரீட்மெண்ட்டில் இல்லாத நிறைய பேர் இருப்பாங்களே, என்னால் வந்துட்டு டேப்லெட்டோ இல்லை எதுவுமே வாங்க முடியாது, நான் அந்தளவுக்கு வந்துட்டு வசதியும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த மாதிரியான ஃபுட்டு வந்துட்டு ஃபாலோ பண்ணால் வந்துட்டு கரெக்டாக இருக்கும்? ஃபுட்டு ஃபாலோ பண்ணுறது மூலமாக மட்டுமே வெண்புள்ளியை குணப்படுத்துதல் அப்படின்றது வந்து இயலாத ஒரு காரியம். இருந்தாலும் அவங்க வந்து நிறமிகள் அதிகம் உள்ள காய்கறிகள், கீரை, பழங்கள் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் க்யூர் வருமானு எதிர்பார்க்க முடியாது. பட் அதிகமாகாமல் தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஓரளவுக்கு உண்டுன்னு தான் சொல்லலாம். இப்போ நிறமிகள் அதிகம் உள்ள காய்கறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பீட்ரூட்டு, கேரட்டு இதெல்லாம் வந்து நிறமிகள் அதிகமாக உள்ளது. அண்ட் ப்ரக்கோலிலே வந்து அந்த வயலட் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த ப்ரக்கோலி எடுத்துக்கலாம், பொமக்ரனட் எடுத்துக்கலாம், கிரேப்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறமிகள் அதிகம் உள்ள காய்கறி, கீரை, பழங்கள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது ஓரளவுக்கு அதை மேனேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. அடுத்த மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்லைட்டில் வந்து நிற்கிறது. சன்லைட்டில் நிற்கிறது மூலமாக சூரிய ஒளி நேரடியாக படும் பொழுது அவங்களுக்கு அந்த விட்டமின் டி வந்து அப்சர்வ் ஆகிறதுனால அந்த தோலில் கருப்பு நிறமான ஒரு புள்ளிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ அவங்க அந்த சன்லைட்டில் நிற்கும் பொழுது அவங்களுக்கு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் இவங்க ஹெல்த்தியான நியூட்ரிட்டிவ் ஃபுட் எடுத்துக்கணும். அதாவது அடர் நிற காய்கறிகள், பழங்கள் எடுத்துக்கிறது நல்லது, சூரிய ஒளியில் நிற்கிறது நல்லது. சார் இன்னும் ஒரே ஒரு டவுட் மட்டும் சார், இப்போ வந்துட்டு ஸ்கின் அலர்ஜியோ ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த கெதிக்கிற மாதிரியான காய்கறிகள் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. இப்போ வந்துட்டு கத்திரிக்காவாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு சிக்கனாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்துட்டு கெதிக்கிற ஐட்டம்ஸ் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ இப்போ வந்துட்டு வெண்புலி இருக்குன்னா அவங்களுமே வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணுமா? இது வந்துட்டு இப்போ சிக்கனோ இல்லை மீனோ இந்த மாதிரி கெதிக்கிற ஐட்டம் சாப்பிட்டா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லையா சார்? நிச்சயம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொரியாசிஸ், எக்ஸிமா, லிச்சன் பிளானஸ், அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ் இதெல்லாம் வந்து வேற. விட்டிலிகோ அல்லது லீகோடர்மான்னு சொல்லக்கூடிய பிரச்சனை வந்து வேற. ஏன்னா இது வந்து நிறமி குறைபாடுனால வர்றதே தவிர அலர்ஜினால வரக்கூடிய பிரச்சனை வந்து கிடையாது. ஸோ இவங்களுக்கு ஒத்துக்கக்கூடிய உணவு வகைகள் எது வேணும்னாலும் அவங்க தாராளமாக சாப்பிடலாமே தவிர மற்றபடி சொரியாசிஸ், லிச்சன் பிளானஸ் இந்த மாதிரி ஆட்டோஇம்யூன் டிசார்டர் உள்ளவங்க கத்திரிக்காய், சிக்கன், ஃபிஷ்ஷு, எக்கு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அலர்ஜி உண்டு பண்ணும். அவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணலாமே தவிர விட்டிலிகோ உள்ளவங்க இதை அவாய்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே சார், இது வந்துட்டு சொல்லலாமா அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்குமே வந்துட்டு வெண்புலி அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ வந்து எனக்கு சொன்னது என்னன்னா, நான் சித்தா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கிலீஷ் மெடிசன் ட்ரை பண்ணேன். என்னால் அது வந்துட்டு என்ன ஆகிடுச்சாலும் என்ன ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா வந்துட்டு சரி சித்தாவுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணதில் சித்தாவில் வந்துட்டு எனக்கு ஃபுல்லாகவே ரிசல்ட்டுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்சிது. ஆனால் என்னோட லைஃபே ஃபுல்லாக வந்துட்டு சித்தாவிலே போயிடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் வந்து எனக்கு இதாகிடுச்சு. ஸோ அதிலேருந்து வெளியே வரணுன்றதுக்காக நான் வந்துட்டு சித்தாவுமே ஸ்டாப் பண்ணிட்டேன். என்னன்னா எனக்கு அங்கே இருக்கப்போ என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு இந்த கெதிக்கிற ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ வரைக்குமே வந்துட்டு நான் அந்த கெதிக்கிற ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இந்த உருளைக்கிழங்கா இருக்கட்டும், இந்த கத்திரிக்காவாக இருக்கட்டும், இல்லை சிக்கனாக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு இப்போயுமே வந்துட்டு நான் வந்து அதிகம் எடுத்துக்கணும் அப்படின்னாலே யோசிப்பேன், எங்கே நமக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிருமோ, இதனால் ஏதாவது வந்துட்டு ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் கேட்குறேன், வந்து இதனால எந்த இஷ்யூவும் இல்லையா, இல்லை இதனால ப்ராப்ளமும் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா சார்? இங்கே ஒரு உண்மையை வந்து நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். அதாவது ஒவ்வொரு சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசனுக்கும் டிஸ்பென்சிங் மெத்தட், டேக்கிங் மெத்தட் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்போ ஹோமியோ அப்படின்னா வி ஆர் கிவிங் வெரி மினிமல் மெடிசன்ஸ், ரொம்ப ரொம்ப குறைவான மருந்துகள் வந்து கொடுப்போம். அதுவும் இல்லாமல் இனிப்பு சுவையில் மருந்துகள் வந்து கொடுப்போம். இப்போ நீங்கள் மற்ற ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்க, நேட்டிவ் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய இந்த
புளிப்பு தன்மை உள்ள மருந்துகள், நெய்யில குழைச்சி சாப்பிட்றது, எஸ் சார். பால்ல குழைச்சி சாப்பிட்றது, தேன்ல குழைச்சி சாப்பிட்றது அப்படின்ட்டு ஹெவியான மெடிசன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ அந்த மருந்துகள் ஆல்ரெடி உங்க வயிறை வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ ஏன்னா எக்ஸசிவ் இன்டேக் ஆஃப் அந்த மெடிசன்ஸ் எடுக்கும் பொழுது ஸ்டொமக் அப்செட்டோ அல்லது கேஸ்ட்ரைட்டிஸோ அல்லது கேஸ்ட்ரிக் இரிட்டேஷனோ வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. அதனால அவங்க வந்து காரம் எடுக்காதீங்க, புளிப்பு எடுக்காதீங்க, இந்த மாதிரி நீங்க அந்த கெதிக்கக்கூடிய உணவுகள், புளிப்பு தன்மை உள்ள உணவுகள் தானே நீங்க சொல்றது, எஸ் சார். என்ன அதை வந்து எடுக்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது அவங்க சிஸ்டம்க்கு அவங்க சொல்றது கரெக்ட். ஏன்னா அந்த மெடிசன் எடுக்கும் பொழுது அவங்க சொல்ற ரெகுலேஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பட் இன் ஹோமியோ சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் வந்து அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஈவன் நீங்கள் விட்டிலிகோக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது நீங்கள் கத்திரிக்காயோ முட்டையோ மீனோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஹோமியோ மெடிசன்ஸ் வெரி வெரி மினிமல் மெடிசன்ஸ். அதனால் இது வந்து வயிற்றுக்கோ உடம்புக்கோ எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அப்படின்றதுனால உங்களுக்கு விருப்பமான உணவுகளை சாப்பிடலாம். அதே சமயம் எந்த உணவுப் பொருட்கள் உங்களுக்கு ஒத்துக்கலையோ அதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. இப்போ நிறைய பேருக்கு இருக்க ப்ராப்ளமே வந்துட்டு இந்த ஸ்கின் அலர்ஜியா இருக்கட்டும், இந்த வெண்புள்ளியா இருக்கட்டும், இந்த மாதிரி பிரச்சனைகள் தான். ஸோ இதுக்கு வந்து தெளிவான ஒரு விளக்கத்தை வந்துட்டு நம்ம சார் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப நன்றி சார். வணக்கம். நன்றி.